தலைவர் 171 படத்துடைய டீசர் மாரி ஒண்ணு. அதாவது டைட்டில் வந்து ரிவீல் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதில அந்த தலைவர் வந்து ஒரு 4 ரோலெக்ஸ் வாட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருக்காரு அப்படின்னா, டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட கதையான்னு சொல்லி வந்து லோகேஷ் கனகராஜ்ட்ட கேட்குறாங்க. அவரு அதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. நாங்க வித்தியாசமான ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. என்னன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்து அது லாஸ்ட் சப்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லா சீடர் கூடயும் உட்காந்துட்டு அவர் வந்து சாப்பிடுற மாரி ஒரு ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடும்போது, ஏன்னா 10, 12 பேர் இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துடைய மெயின் கான்செப்ட்டா வந்து வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற விஷயத்த, ஒரு 12 வில்லன், அந்த 12 வில்லன எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார காட்டுற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தில இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் முதல்ல வந்து பரப்பப்பட்டிருந்துச்சு. அதுதான் கதை அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12 வில்லன காட்டணும்னா எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் தேவைப்படும். அப்ப எவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவைப்படும். இப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப டைம்லேருந்தே நெறைய யோசிக்கப்பட்டுச்சு. அப்ப நானும் யோசிச்சேன். அப்படி 12 வில்லன் இருந்து, அத விட பவர்ஃபுல்லா வந்து ரஜினி சார வில்லனா காட்டணும்னா, அப்ப எவ்வளோ பெரிய வில்லனா அந்த கதை எழுதப்படணும். அந்த வில்லனுக்கு எவ்வளோ பெரிய வந்து இப்படி வந்து கேரக்டரைசேஷன் சொல்லுவாங்கல்ல. அந்த வில்லனுக்கு உண்டான குணாதிசயங்கள வந்து எப்படி வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவருடைய பேட்டிய பார்த்தாலே நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி எழுதின படங்கள் எல்லாமே ஒரு 5 மாதங்களுக்குள்ள எழுதப்பட்ட படங்களா இருக்கும். ஆனா இந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாதங்களா அவர் எழுதிட்டு இருக்காரு. இன்னும் வந்து ஜூலை மாசம், ஜூன் மாசம் தான் அது முடியும் அப்படிங்கிற மாரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ரைட்டிங் ஒர்க் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த 12 வில்லன், அந்த 12 வில்லன் இருக்கிற மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல படம் எடுக்கப்பட்டால், ரஜினி சாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனிசம் இருக்குல்ல, ரஜினி சார் கிட்ட இருக்க அந்த வில்லனிசம்க்கான மிகப்பெரிய தீனியா இருக்கும். அவருக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயமே வில்லன் தான். ஏன்னா, நல்லவன் அப்படிங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ளேயே இருக்கணும். அவன் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முடிவு பண்ண முடியாது. மக்கள அந்த அது பாதிக்குமா, இது பாதிக்குமா, இது செய்யுமா, அது செய்யுமா அப்படின்னு நெறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் நல்லவனோட கேரக்டர் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஆனா வில்லன் அப்படி கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம். வில்லனுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. எந்த ரூல்ஸுமே இல்லை அப்படிங்கிறது தான் வில்லனுக்கான ரூல்ஸே. அவனுக்குன்னு சில ஒரு ஐடியாஸ் வச்சிருப்பானே தவிர, அந்த ஐடியானால யாருக்கு பாதிக்கப்பட போறாங்க, எதுக்கு பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்காம செய்றது வந்து வில்லன் தான். அதனால வில்லனுடைய கேரக்டருக்குள்ள நெறைய கலர் இருக்கும். நெறைய என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிம்மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நெறைய ஸ்டைலான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். வில்லனுக்கு மேனரிசம்லாம் நெறைய பண்ணலாம். ஆனா ஹீரோக்கு பண்ண முடியாது அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவாரு. அதனால தான் எனக்கு வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து சிகரெட்ட தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கும், வில்லன் கேரக்டர் வந்து சிகரெட்ட தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வில்லனோட கேரக்டருடைய மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாவே அந்த சிகரெட் இருக்கும். ஆனா ஹீரோ வந்து என்னன்னா, ஸ்டைலுக்காக மட்டும் தான் பண்ணுவானே தவிர, அது அட்ராக்ஷனுக்காக இருக்காது. ஒரு ஹீரோ வந்து சிகரெட் பிடிக்கிறான்னா நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் ஒரு ஹீரோவே சிகரெட் பிடிச்சாங்கன்னா, அவன ஃபாலோ பண்ண நெறைய பேருக்கு பிடிக்க மாட்டாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா வில்லன் சிகரெட் பிடிச்சான்னா, அவன் தான வில்லன் கேரக்டர் பிடிக்கிறத பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ, வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளவு வந்து மக்களால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கேரக்டர். அதுவும் இந்த ஜெனரேஷனுக்குள்ள வில்லன் கேரக்டருக்கு தான் வேல்யூவே. ஹீரோவ மதிக்கவே மாட்டாய்ங்க. நான் பல பேர்கிட்ட வந்து ஒரு உதாரணம் சொல்லுவேன். தனி ஒருவன் படத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியோட கேரக்டர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மித்ரன் தான் பேரு. பல பேருக்கு டக்குன்னு மைண்ட்ல வருது. ஆனா வில்லனோட கேரக்டர் கேளுங்க, சித்தார்த் அபிமன்யுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, கெட்டது மனசுக்குள்ள போய் சேர்ற அளவுக்கு நல்லது அவ்வளோ சீக்கிரம் போய் சேராது. அப்படிங்கிறது தான் இங்க ஃபேக்ட். ஸோ, அதனால அந்த சித்தார்த் அபிமன்யு வந்து எப்படி தனி ஒருவனோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தலைவர் 171 படத்துக்கு ரஜினி சாருக்கு அத விட பல மடங்கு ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்பலாம். ரஜினி சார் அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு டைம் ஒரே ஒரு சிட்டிங்ல வந்து உட்கார்ந்து அந்த கதை சொல்லியிருக்கிறாங்க. அனிருத்தும், லோகேஷ் கனகராஜும். உடனே அந்த கதைக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காருன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் வந்து புடிச்சு தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப ரன்வீர் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து சேர்ந்திருக்காரு. ஹிந்தி மார்க்கெட்டும் படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. ஸோ தலைவர் 171 படத்துடைய டைட்டில் ரிவீல் பண்றது இருக்கும்ல, லோகேஷ் கனகராஜுடைய ஸ்டைல்ல வந்து அந்த டைட்டில் ரிவீல் பண்ணும்போது, நமக்கு சில விஷயங்களுக்கான ஒரு ஹிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த படம் இப்படி தான் நகரப்போகுது. இந்த மாரி கேரக்டர் தான் ரஜினி சார் இருக்க போறாரு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். படத்துடைய டைட்டில் வந்து கழுகா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து விக்ரம் அப்படிங்கிற படம் வந்து கமல் சாருக்கு வந்து அந்த டைம்ல ஒரு அதாவது நெறைய டெக்னாலஜிக்கலான விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாலும் படம் பெரிய அளவுக்கு வந்து ஓடாம போச்சு. அதே மாரி ரஜினி சாருக்கு வந்து கழுகு படம் வந்து நல்ல பாடல்கள் இருக்கும். படம் எடுக்கப்பட்ட விதமும் பயங்கரமா இருக்கும். ஆனா படம் வந்து பயங்கரமான ஹிட் கிடையாது. ஒரு ஆவரேஜான படமா தான் அந்த படம் அந்த டைம்ல போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விக்ரம் எப்படி கையில எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து குடுத்தாரோ, அதே மாரி கழுகு அப்படிங்கிற டைட்டில் எடுத்து மிகப்பெரிய வெற்றி குடுப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எதுவா இருந்தாலும் சரி, ரஜினி சார் வந்து இந்த டைட்டிலோட அந்த
படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும்போதே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தலைவரோட ஃபேனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில இந்த லுக் வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணாலே போதும். நாங்க அப்படியே ரசிச்சு பார்த்துருவோம். ஸோ அதில ஆக்ஷன் சீக்வென்ஸ் அது இதுன்னு ரஜினி சாருக்கு வந்து பக்காவான சீக்வென்ஸ் வரும்போது இன்னும் பயங்கரமா ரசிப்போம். ஸோ ஏப்ரல் 22 வரைக்குமே இந்த கதைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது இந்த லாஸ்ட் சப்பர் வச்சு எடுக்கிற கதையா? அல்லது டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட கதையா? டைம் டிராவல் இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. ஸோ அதையும் மீறி வந்து என்ன கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏப்ரல் 22க்கு அப்புறம் நம்ம இன்னும் நெறைய பேசலாம். அதுவரைக்கும் ஃபேன் தியரின்னு தான் இது. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இது ஃபேன் தியரி. இந்த 12 வில்லன், ஒரு ஹீரோ 12 வில்லன் அவனுங்க எதிர்க்கிற ஒரு ஆன்டி ஹீரோ அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த கேரக்டர் மட்டும் இருந்தாலே போதும். பயங்கரமா நான் ரசிப்பேன். ஸோ தலைவர் அவர்கள ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக மறுபடியும் பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட நான் காத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாரியான கதையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அத நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!